பார்க்க போகிறது இது பார்த்திங்கன்னா நூல்வெளி அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன் சொல்லிக்கலாம். இந்த ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவர் எந்த நாட்டில் சேர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டு. இதோட 3 அவர் இது பண்ணியிருக்காரு. 2 படைத்துள்ளார், ஒரு புதினம் என்ன அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜூல்ஸை எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு அவர் பேர் என்னது? ஜூல்ஸ் வெர்ன். அப்போ ஜூல்ஸை இப்படி எழுதுவோம். இது ஃபஸ்ட் லெட்டர். அவர் எங்கே பிறந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அது கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3 கோடும் அவரோட எழுதுனதை வச்சு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னது? ஃப்ரான்ஸை சுற்றி பார்க்கலாமா? நடுவில் இருக்க கோடு பார்த்திங்கன்னா மையத்தில் இருக்கா, அப்போ பூமியின் மையம்னு ஒன்று எழுதியிருக்காரு. அப்புறம் அடியில் இருக்கிறது ஆழ்கடலின் அடியில். இங்கே பாருங்கள், ஜூல்ஸ் வெர்ன். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஃப்ரான்ஸு. அவர் எழுதுனது பார்த்திங்கன்னா மேல்கோடு என்ன சொல்கிறது? உலகத்தை சுற்றி, நடுக்கோடு மையத்தை நோக்கி, அடியில் இருக்கிறது ஆழ்கடலின் அடியில்.